கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 1 10 வசனங்கள் முடிய நான் வாசிக்கப் போகிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1 10 வசனங்கள் முடிய. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடியே செய்கின்றார்கள். அப்போது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராவிடத்துக்கு போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரமாய் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாய் கூடாரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்பதை ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, நீர் இன்றைக்கும் மாறாதவர், 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 மாறாதவர். தேவரீரும் தன்மைகள் மாறி போவது இல்லை. ஆண்டவர், வல்லமைகள் குறைந்து போவது இல்லை. இன்றைக்கும் நீர் அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கும் வார்த்தையில் நீர் காத்துக் கொள்ளுகிற தேவனாய். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஈடு இணையில்லாத ஒப்பற்ற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வாசித்த வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடத்தை நீர் எங்களுக்கு கற்றுத் தந்துள்ளபடியாக வேண்டுகிறோம். உங்களுடைய கிருபையின் கரத்தை எங்கள் மத்தியில் நீட்டுங்க. சாயங்கால ராபோஜன கூட்டத்தையும் கூட நீங்க பொறுப்பேற்றுக் கொள்க. தேவ ஆவியானவர் தாமே வந்து எங்கள் அத்தனை பேரையும் உங்களுடைய ரத்தத்தின் கீழாக மறைத்துக் கொள்வீராக. நீர் இடைப்படுங்க. அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய பரிபூர்ணமான சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது முதல் வாரமா இருக்கிறபடினாலே சாயந்தரம் நமக்கு ராபோஜன ஆராதனை இருக்கும். சரியாக 5 மணிக்கு நாம் கூடி வருவோம். சிலர் தவிர்க்க முடியாத காரணத்துக்காக சிலர் வர முடியல. ஒருத்தருடைய குடும்பத்தில் அவங்க அண்ணன் ஒருத்தர் டெத் ஆகிட்டாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் ஊருக்கு போயிட்டு திரும்ப ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தபடினால வர முடியல. அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம சாயந்தரம் திரும்ப ராபோஜனத்துக்கு நம்ம கூடி வரப்போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 5 மாதத்தை கடந்து 6வது மாதத்துக்கு நேராய் கால் எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய ஆச்சரியமான கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அவர் நல்லவராய் இருக்கிறார். நான் வாசித்த அந்த வேத வசனத்தை முழுவதும் கூட வாசிக்க வேண்டாம் நினைக்கிறேன். 7வது வசனம், 8வது வசனம், 9, 10 கூட வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஊர் என்கிற கல்தேல் தேசத்துல வாழ்ந்த
சேமின் வம்சத்திலிருந்து வந்த தேராகின் குமாரனாகிய இந்த ஆபிரகாமை சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா. அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அங்கிருந்து வந்தார். கர்த்தர் சொன்னாரு, உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலும் இருக்கும் என்று சொன்னாரு. அந்த வார்த்தையெல்லாம் அவங்க நம்பிக்கிட்டு அப்படியே தேவனை பின்பற்றினாங்க. இவர் புறப்பட்டு வந்த போது ஏதோ ஒரு இடத்துல தங்கிறதா கிடையாது. அவர் அங்கிருந்து வராரு. பிறகு அங்கே இங்கேயும் மாறி 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 ஏறக்குறைய இந்த சம்பவங்கள் நடக்கிற நேரத்துல சரியான தேவனை பின்பற்றின பிறகு, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பின பிறகு 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷம் ஆயும் கூட தேவன் சொன்ன பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்கிறது, நடக்கிறது. தேவன் அவரை பாதுகாக்கிறாரு, அவரோடு கூட இருக்கிறாரு. பல நேரங்களில் அவர் காட்சிக்கு வருகிறாரு, அவர் பேசுகிறது, எல்லாமே நடக்குது. ஆனா மிக முக்கியமான காரியம் என்னவோ அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. என்ன காரியம் நடக்கணுமோ, ஏதோ அவர் அதிகமா எதிர்பார்த்தாரோ அது நடக்க மாட்டேங்குது. மற்ற எல்லா காரியமும் நடக்குது. கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாரு, அவர் அங்க போறாரு, கர்த்தர் அவரை பாதுகாக்கிறாரு. கர்த்தர் அவர் கையிட்டு செஞ்ச வேலையை ஆசீர்வதிச்சாரு. போற இடமெல்லாம் தேவனுடைய பாதுகாக்கும் கரம் அவரோடு கூட இருந்தது. இப்படியாக தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை முழு இருதயத்தோடு கூட விசுவாசித்தார். ஆனால் விசுவாசிப்பதற்கு ஏது இல்லாத நேரத்துல, அதான் ஒரு பெரிய விஷயம். பவுல் எழுதுறாரு பாருங்க, விசுவாசிக்க முடியாத சந்தர்ப்பத்துல கூட எப்படி விசுவாசிக்க முடியும்? நம்ம இதெல்லாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் சில நேரத்துல இப்படிப்பட்ட விஷயத்தை நம்மில பொருத்தி பார்க்கணும். நான் பல விஷயத்தை அப்படிதான் யோசிப்பேன். நானா இருந்தேன்னா என்ன செய்வேன்? சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம சில அவசர காலகட்டங்களில பல நேரங்களில் ஜெபிக்கிறோம். ஆனா எல்லா நேரத்திலும் தேவன் உடனுக்குடன் பதில் தராரா அப்படி பார்த்தா பல நேரங்கள் தருவது இல்லை. பல நேரங்களிலே தேவன் நாம நினைத்து பார்க்க முடியாத நேரத்துல கூட கர்த்தர் ஆச்சரியமாய் நம்முடைய தேவைகளை சந்திப்பா, நாம் கேட்காததை கூட தருவார். பல நேரத்துல நம்ம கேட்டது மட்டும் ஆண்டவர் தர மாட்டார், அமைதியா இருந்துகிட்டே இருப்பார். இப்படி ஒரு நாள் 2 நாள், 1 மாசம் 2 மாசம் அல்லது 1 வருஷம் பரவாயில்ல. ஆனா 24 வருஷம் ஆயும் கூட தேவனை ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானா, அவரை இன்னும் கூட நம்புறானா, அந்த மனுஷன் யாருங்க? அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் அவர் விசுவாசிக்கலாம் தகப்பன், ஃபாதர். அவர் விசுவாசிக்கலாம் தகப்பனா இருந்தார். விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை, நம்ப முடியாத சூழ்நிலையிலும் கூட அவருடைய வார்த்தை மீது அவர் பற்று உடையவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப 24 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் அவர்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். எப்போ அழைத்தாரோ அப்பொழுது பேசினார். நாம நினைக்கிறது பொழுது டெய்லி தேவன் காட்சிக்கு வருவாரு, ஆண்டவர் அவர்கிட்ட பேசுவார். அப்படி பாத்தீங்கன்னா இந்த 24 வருஷத்துல கர்த்தர் எத்தனை முறை பேசி இருப்பார் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான். தேவன் அடிக்கடி வந்து பேசிக்கிட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பார். இல்ல, உங்களையும் என்னையும் தேவன் தேற்றுவது போல கூட ஆபிரகாம் கேட்டது. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போனீங்க, தேவனுடைய சமூகத்துக்கு போறீங்க, கண்ணீர் சிந்துறீங்க, அழறீங்க, கர்த்தருடைய வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறீங்க. தேவன் அந்த வார்த்தையின் வடிவிலே உங்களை தேற்றுவார், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு அன்றைக்கு வேத புத்தகமும் ஆபிரகாமுக்கு தோள் மேல கையை போட்டு அவரை தேற்றுவதற்கு ஒருத்தரும் கிடையாது. காரணம், இவர் தான் விசுவாசிக்கலாம் தகப்பன தேவன் இவரை அழைத்திருந்தபடியால இவரை தேற்றுறதுக்கு யாரும் கிடையாது, அந்த ஒரே தேவன் தான். இப்படி 24 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தர் மீது எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தாரு, பிள்ளையை மட்டும் தரல. ஆண்டவர் திரும்ப காட்சிக்கு வருவார். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் அதை எண்ணு, கடற்கரை மணலை என்ன கூடுமான எண்ணு, உன்னுடைய சந்ததி அப்படி ஆகும். ஓ பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே, நீங்க சொன்னதா செய்வீங்க, எல்லாம் நம்புறாரு. ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய சூழல் இங்க கிடையாது. மனைவி கிழவியாய் மாறி போயிட்டா. இப்போது ஆபிரகாம் கிழவனாய் மாறி சரீரம் செத்து போச்சு. அப்படின்னா என்ன? ஒரு புருஷனாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அந்தமாக்கு பெண்களுக்கான வழிபாடு எல்லாம் நின்று போச்சு.
கருமுட்டை உற்பத்தியாவது நின்று போச்சு. உங்களுக்கு தெரியும், வயசான பிறகு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த கர்ப்ப பை ரொம்ப சின்னதா சுருங்கி போயிடும், சின்னதா மாறி போயிடும். அதற்கான எல்லா வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அது இப்ப வேலை செய்யாத பட்சத்துல என்ன நடக்கும் அப்படி பார்த்தோம்னா, அந்த கர்ப்ப பையெல்லாம் சுருங்கி ஒண்ணும் இல்லாம அது ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பொருளாய் மாறி போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மாதிரி இருந்தாங்க. ஐயா எப்படி இருக்கிறாரு? இப்ப 99 வயசு ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆண்டவரை, இன்னும் நான் இன்னைக்கா நாளைக்கா எப்ப நான் சாக போறேன் எனக்கு தெரியாது. சரீரமெல்லாம் பலவீனப்பட்டு போயிடுச்சு. இப்படி நான் சோர்ந்து போயிட்டேன். இனிமேல் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியுமா? என் மனைவியை பார்த்தீங்கன்னா அவ வயசான கிழவியை போல குளிர் தாங்காம எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறான். நானும் கூட கிழவனாய் மாறி போயிட்டேன். என்னுடைய சரீரத்தில் பலவீனம் எல்லாம் போச்சு. இப்படி இருக்கிற நேரத்துலதான் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப்படும். திரும்ப அதே வார்த்தை. என்ன ஆண்டவரை திரும்ப திரும்ப சொல்றீங்க, ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்க தேவன் தன்னை எப்படியாக வெளிப்படுத்துகிறார்? நான் எல் ஷதாயா இருக்கிறேன், நான் சர்வ வல்லவர், நான் மார்பகம் கொண்ட தேவனாய் இருக்கிறேன். உன்னிலே பலன் இல்லை, உன்னிலே சத்துவம் இல்லை, ஆனால் என்னுடைய பலத்தையும் என்னுடைய சத்துவத்தையும் உனக்கு ஊட்டுகிறவராக எல் ஷதாயா இருக்கிறேன் சொன்ன பிறகு இங்க என்ன நடக்குது? இன்னும் கொஞ்சம் ஒரு 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 மேன்மையான ஒரு காரியத்தோட வாழ்க்கையில் செய்யறார். என்ன செய்யறாரு? பேரை மாத்துறார். ஆபிரகாம் என்ற பேரை இப்ப ஹாம் என்ற வார்த்தை நீங்க தான் சேர்த்துருவாங்க. நான் பிறகு இந்த செய்தியுடைய மிக முக்கிய பொருள் தான். ஆபிரகாம் என்ற பேரை ஹாம் என்ற அந்த வார்த்தையை இணைத்து, இன்றிலிருந்து உன்னுடைய பெயர் ஆபிராம் இல்லை, ஆபிரகாம். உன்னுடைய மனைவி சாரா இல்லை, ஷாராள். நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் இருக்க போகிற, அவளும் கூட திரளான பிள்ளைகளுக்கு தாயாக போகிறாள். எப்பொழுது? 90 வயது நிரம்பின ஒரு கிழவியை பார்த்து, 99 வயது நிரம்பின ஒரு கிழவனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நம்ப முடியல, ஆனாலும் உண்மை. தேவன் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இப்போது பேரை மாத்துறாரு. அதுக்கடுத்து தேவன் என்ன செய்யறாரு அப்படி பார்த்தோன்னா, இன்னொரு விசேஷித்த காரியத்தை அவருக்கு சொல்லித்தார். அந்த ஜனத்துக்கு விருத்த சேதன அடையாளத்தை தேவன் தருகிறார். இப்ப என்ன நடக்குது? அவருக்கு பேரை மாத்துறாரு. அதுக்கு அடுத்தது ஆபிரகாமுக்கு 99 வயசுல விருத்த சேதனம் பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப இஸ்மாயிலுக்கு விருத்த சேதனம் பண்றாங்க. அவனுக்கு 13 வயசு நினைக்கிறேன். இஸ்மாயிலுக்கு 13 வயசுல விருத்த சேதனம், பரவாயில்ல. ஐயாக்கு 99 வயசுல விருத்த சேதனம். இதெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப உடன்படிக்கை தேவன் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ண, ஒன்னும் கவலைப்படாதப்பா. ஐயா நான் எங்கய்யா கவலைப்பட்டேன், என் பாடியை பாருங்க ஐயா, என்னுடைய சரீரத்தை பாருங்க, என் மனைவியை பாருங்க, ஓ அவள் சோர்ந்து போய் இருக்கிறாள். ஓ அவர் சொல்ற, நான் எல் ஷதாய், நான் மார்பகம் உள்ள தேவன், நான் சர்வ வல்லவராய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லி தேவன் கேட்டுட்டாரு. இப்போ 99 வருஷம் முடிஞ்சு போச்சு. தேவன் பார்த்தார். ஆபிரகாமுடைய ஒவ்வொரு அசைவை பார்த்தார். அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளை பார்த்தார். அவனுடைய வாழ்க்கையில வந்து எத்தனையோ ஏற்றத்தாழ்வு, எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ போராட்டம். எதற்காக? தேவனை பின்பற்றின ஒரே காரணம் தான். அந்த மனுஷன் எங்கேயோ ஊர் என்கிற கல்தரி தேசத்தை வாழ்ந்திருப்பான். ஆனால் தேவன் அவரை கூப்பிட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில இங்கேயும் அங்கே போயிட்டு இருந்தார். ஆனால் தேவன் ஒரு குறைவு வைக்கல. கர்த்தர் அவரை சீமானாய் ஆசீர்வதித்தார். அவர் வர வர விருத்தி அடைந்தார். அவர் பெரிய மனுஷன் ஆனார். இது எல்லாவற்றையும் பார்க்கிறோம். தேவன் சொன்னார், உனக்கு ஷாராள் மூலமா ஒரு பிள்ளை வரும். இஸ்மாயேல் உன்னுடைய வம்சம் கிடையாது, அல்லது இஸ்மாயில் மூலமான சந்ததி கொண்டு வருவது கிடையாது, ஈசாக்கு மூலமாக தான். என்னங்க ஆண்டவரை திரும்ப திரும்ப சொல்றீங்க? பல நேரங்களில் நாம் சோர்ந்து போயிருக்கிற இடத்துல தேவன் நம்மோடு கூட பேசுவார், தேவன் நம்மோடு இடைப்படுவார். ஆனா நம்முடைய இருதயம் அதை நம்ப முடியல. என்ன ஆண்டவர் இந்த சூழ்நிலையா?
நான் தொடர்ந்து எத்தனையோ வருஷம் அழுதுட்டு இருக்கிறேன், எத்தனையோ வருஷம் கதறிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனையோ வருஷத்திற்காக எதிர்பார்த்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணும், எதையும் செய்வது கிடையாது. தேவனுடைய பார்வைக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்ஷதாயா இருக்கிறார். இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. 24 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு 99 வயசாயிடுச்சு. ஐயாவுக்கு 99 வயசு. ரொம்ப கிழவனா மாறி போயிட்டாரு. பரலோகம் பார்த்தது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். இவ்வளவு நாள் நான் ஆபிரகாமுக்கு தரிசனத்துல வெளிப்பட்டேன், அவருடைய சத்தத்தை கேட்டார், அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இப்படியே ஆபிரகாமை பார்த்துட்டு வந்த தேவனாகிய கர்த்தர் இப்ப முடிவு பண்ணிட்டார், இனிமேல் சத்தத்தோடு கூட அவனோட பேசுவது கிடையாது, தரிசனத்தில் அவனோட பேசுவது கிடையாது. நான் இறங்கி போய் என் சிநேகிதனா இருக்கிற ஆபிரகாமை சந்திக்க போறேன். கூட யார் வரீங்க? கேப்ரியல், மிகாயல், 2 தூதரை கூப்பிட்டுக்கிட்டு தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சிநேகிதனாகிய தன்னுடைய வார்த்தையை நம்பின, தன்னுடைய வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டிருந்த, நம்ப முடியாத காரியத்தை 100க்கு 100 விசுவாசிக்கிறார். அவனை தேடிக்கிட்டு மம்ரே சமபூமிக்கு தேவனாகிய கர்த்தர் போறாரு. தேவன் ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல இருப்பாரு. தேவன் கர்த்தர் ஆவியா இருக்கார், தேவன் ஆவியா இருக்கிறார். இப்ப கேப்ரியலை கூப்பிட்டாரு, மிகாயலை கூப்பிட்டாரு, நேராக ஆபிரகாம் வாழ்கிற அந்த மம்ரே பூமிக்கு போறார். அந்த காலகட்டத்தில் உஷ்ணம் அதிகமா இருக்கிற நேரம். தீர்க்கதரிசி சொல்றாரு, யெகோவா ஈரு என்ற செய்தியில சொல்றாரு தீர்க்கதரிசி, என்ன நடக்கிறது? மம்ரே சமபூமிக்கு தேவனாகிய கர்த்தர் வந்தாராம். வந்து அங்க இருக்கிற மண் எடுத்து என்று ஊதினாராம். ஒரு சரீரம் வந்தது. திருப்ப மண் எடுத்தா என்று ஊதுகிறார். இன்னொரு சரீரம் வந்தது. திருப்ப மண் எடுக்கிறார் என்று ஊதுகிறார். ஒரு சரீரத்துக்குள்ளாக மிகாயல், இன்னொரு சரீரத்துக்குள்ளாக கேப்ரியல், இன்னொரு சரீரத்துக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர். 3 பேர் இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த தோற்றத்துல உண்மையான ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதே தோற்றத்துல அவர்கள் அங்கிருந்து நடந்து போறாங்க. அது ஒரு உஷ்ணமான நேரம், பகலிலே வெயில் அதிகமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில பரலோகத்தின் ராஜா, பரலோகத்தின் அதிபதி, சகலத்தையும் சிருஷ்டித்த தன்னுடைய சிநேகிதனை சந்திக்க மாம்ச சரீரத்தை எடுத்துட்டு நேரா போறாரு. போயிட்டு ஆபிரகாமுக்கு வெயில் தாங்க முடியாம கூடாரத்துக்குள்ள இருக்க முடியல. ஐயா என்ன செய்யறாரு? கூடாரத்தினுடைய வாசல்ல வந்து அப்படியே உட்கார்ந்து, வயசாகி போச்சு, நான் இப்படியாக நினைக்கிறேன். ஒருவேளை தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை திரும்ப ஒரு முறை அவர் யோசித்துக் கொண்டு வந்திருப்பார். தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க தேவனை குறித்து சிந்திக்கிற, தேவனை பத்தி யோசிக்கிற கர்த்தர் காட்சிக்கு வருவார். நான் சொல்லையா தீர்க்கதரிசி சொல்றார். தீர்க்கதரிசி ஒரு முறை என்ன செஞ்சார்னா, யோசேப்பை குறித்து யோசிச்சார். யோசேப்பு என்ன மனுஷன், எவ்வளவு மகத்துவமான ஒரு மனுஷன், அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார். அப்படியே யோசிக்கிற நேரத்துல கர்த்தருக்கு காட்சிக்கு வந்து சொன்னார், உனக்கு யோசேப்பு என்று ஒரு மகன் பிறப்பான். சபை அமைதியா இருக்கு பாருங்க. வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சபையில உற்சாகமா இருப்பாங்க. நம்ம சபை பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். கல்யாண பொண்ணு, கல்யாண மாப்பிள்ள ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணதுல 2 பேரும் அல்லேலூயா ஆமென் கத்துனாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் பாத்தீங்களா? நாங்களாம் வந்து ரொம்ப அமைதியான டைப் இருக்குது. நாங்களாம் அப்படிலாம் ரொம்ப அப்படியா கத்த மாட்டோம். நம்ம அமைதியான டைப். நல்லது இருக்கட்டும். தேவன் தம்முடைய சிநேகிதரை தேடிக்கிட்டு பரலோகத்தின் ராஜா, பரலோகத்தின் அதிபதி அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறார். 3 சரீரத்தில் வந்து நிற்கிறார். ஆபிரகாம் அந்த வெயில் தாங்காம கூடார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்த அவர் வேகமாய் ஓடி போகிறார். யாரு புதுசா இருக்கிறாங்க? என்ன நடந்திருக்கணும், என்ன கேட்டு இருக்கணும்? புது நபர். ஐயா நீங்க யாரு, எங்க வரீங்க, யாரை தேடிட்டு வரீங்க, அப்படிதான் கேட்டு இருக்கணும். ஒரு முறை ஜோஷ்வா கேட்டார் பாருங்க, நீர் எங்களை சார்ந்தவரா சொல்லுங்க, எங்களுடைய எதிரிய சத்ருவை சார்ந்தவரா? யோசுவா கேட்டார், இல்ல இல்ல இல்ல, நான் சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் கேட்டு இருக்கணும். ஆபிரகாம் ஒன்னும் கேட்கல. ஏன்னா ஆபிரகாமுக்கும் அவரை தேடி வந்தவருக்கும் ரொம்ப நாள ஒரு கனெக்ஷன் இருந்தது. ஆபிரகாமிடத்தில் தேவன் எப்போதெல்லாம் பேசுவாரோ, தரிசனத்தில் எப்போதெல்லாம் இடைப்படுவாரோ, அப்போதெல்லாம் தேவனுடைய மகத்துவமான பிரசனம் ஆபிரகாமை சந்தித்துக் கொண்டே இருந்தது. இப்ப 3 பேர் வந்து நிக்கிற நேரத்துல அதே தேவனுடைய பிரசனம் அவர் நிறைக்க ஆரம்பித்த உடனே அவர் புரிந்து கொண்டார், இவர்கள் பூமிக்குரியவர் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு நேராக கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அவருக்கு முன்பாக வழக்கமாய் தாழ விழுந்து, ஆண்டவரே
அடியின் வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, வாங்க 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 வாங்க, இந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வரேன், உங்களோட கால்கள் எல்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாருங்க. வந்துட்டீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். சரி, நீ சொன்னபடி செய். ஆபிரகாம் வேகமாய் ஓடி போனார், தண்ணீரை கொண்டு வந்தார். அப்ப தண்ணீர் கொண்டு வந்தவங்க பாதங்களா அலம்பரத்தை எப்படி இருந்திருப்பாங்க? தீர்க்கதரிசி சொல்றாரு, அவங்க தூசு படிந்த அந்த சரீரத்தோட வந்தாங்க. அவங்க வஸ்திரம், அவங்க கால்கள் எல்லாமே எப்படி இருந்து அப்படி பார்த்தோன்னா தூசு படிந்த அந்த அந்த சரீரத்தோடு கூட வந்து இருக்கிறாங்க. யாரு? பரலோகத்தின் அதிபதி. ஒரு மனுஷனாக உடனே ஆபிரகாம் தண்ணீர் கொண்டு வரார். அவங்க ஃபீட் வாஷ், காலெல்லாம் கழுவுனாங்க. 2 பேரும் ஐயா கொஞ்ச நேரம் அந்த மரத்து பக்கத்துல கொஞ்சம் இளைப்பாருங்க. வேகமாய் ஓடாரு. ஷராட்டு சொல்லு, ஷரா சீக்கிரமா ஒரு 3 படி மெல்லிய மாவு எடு. மெல்லிய மாவு அங்க தரத்தை பிரிச்சு வச்சிருப்பாங்க. முதலாளி மிக விசேஷத்தவருக்கு மட்டும்தான் அந்த மெல்லிய மாவு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய குவாலிட்டி குறைய மற்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுப்பாங்க. பிறகு அதனுடைய மற்ற காரியங்கள் ஒட்டகங்களுக்கு மற்றவங்களுக்கு போடுவாங்க. அப்போ போறாங்க, மெல்லிய மாவு எடுத்து வேகமாய் அப்பம் சுடு. 3 படி மெல்லிய மாவை எடுத்தாங்க அந்த அம்மா வேகமாய் அப்பம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு ஒரு இளங்கண்ணை தேர்ந்தெடுத்துட்டு, ஐயா சீக்கிரமா உரிச்சு சீக்கிரமா சமைச்சு முடிச்ச உடனே அப்பம், இறைச்சி, பாலாடை கட்டி, பாருங்க, பாலாடை கட்டி இதையெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி வச்சாங்க. மகத்துவமான யெகோவா தம்முடைய தூதரோடு கூட இருந்து அவர் சமைச்சு வந்த இந்த அப்பத்தை புசிக்கிறார். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ½ hour நடந்திருக்குமா? இல்லை ஐயா, மணிக்கணக்காக இருக்கும். ஒரு இளங்கன்றை பிடிச்சு அதை உரிக்கணும், பல மணி நேரமாகும். அதை வெட்டி அதை சமைக்கணும், மாப்பு செஞ்சு ரொட்டி செய்யணும், பல மணி நேரமானது. சொல்ல போனா மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க அங்க இருந்தாங்க. மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க இருந்தாங்க. என்ன நடக்கிறது? யாரு? தேவன் மாம்ச சரீரத்துல தன்னுடைய சிநேகிதனை சந்திக்க வந்தார். தேவன் மாம்ச சரீரத்துல தன்னை விசுவாசித்த அவனை ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டான். ரொம்ப நாள் இந்த வார்த்தை மீது நம்பிக்கை வச்சிருந்தான். அவனை அப்படியே விட மாட்டேன், நானே போய் அவனை சந்திக்க போகிறேன் என்ற நிலையில தேவன் சந்தித்தார். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ஆபிரகாம் அவங்களுக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க 3 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு தீர்க்கதரிசி இன்னும் அழகா சொல்லுவாரு, அவங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சான் ஆபிரகாம்? ஒரு கையில ஒன்று வச்சுட்டு ஏதாவது வருதா அப்படி வீசிட்டு இருந்தார். பயபக்தியோடு கூட. ஆபிரகாம் மிகப்பெரிய ஓனருங்க ஐயா. ஆபிரகாமுக்கு எத்தனையோ மக்கள் வேலை பார்த்துருக்கிறாங்க, அநேக கூடாரங்கள் இருக்கும். ஆபிரகாம் மிகப்பெரிய சீமான். ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும், என்னை பார்க்கும் என சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனா அவருக்கு முன்பாக பணிந்து கையை கட்டிட்டு அவருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ கேட்கிறாரு. அதுல மிக முக்கியமான ஒருவர் கேட்கிறார், ஒரு மனைவி சாராள் எங்க? ஐயா கூடாரத்தில் இருக்கிற ஐயா. இங்க ஆபிரகாமும் கர்த்தரும் தூதர்களும் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆபிரகாம் பேசுகிற நேரத்துல இவருக்கு முதுகு பின்னாடி ஆபிரகாம் வசித்த அந்த கூடாரம் இருந்தது. ஆபிரகாம் வாழ்கிற அந்த கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்துல அம்மா இந்த எல்லா வார்த்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க எல்லாத்தையும் கேட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாம் பரிமாறி கொண்டு இருந்தார். இந்த அம்மா வயசான அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இப்ப சொல்றாங்க, ஆபிரகாம் ஒரு உற்பவ கால திட்டத்துல அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பிராணன் உற்பத்தி ஆகிற அந்த காலகட்டம். அப்ப நான் திரும்ப வருவேன், உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ள போகிறாள். அந்த அப்படி மனசுக்குள்ள சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சத்தம் வரல. இப்ப நான் சிரிச்சு சத்தம் வந்தது. அந்த அம்மா கூடாரத்துக்குள்ள இருந்து தன்னுடைய இருதயத்துல சிரிச்சா. ஏன்னா இந்த வார்த்தை புதுசா கேட்ட வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை பல நாட்கள் பல முறை கேட்டுட்டு ஆபிரகாம் திரும்ப திரும்ப சொல்வார், சாராள் டோன்ட் வரி, கவலைப்படாது, கர்த்தர் உனக்கு ஒரு குமாரனை தரப்போகிறார். சாராள் கவலைப்படாது, ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு பிள்ளையை தரப்போகிறார். தீர்க்கதரிசியானவர் சொல்றார், ஓ இந்த பிள்ளைக்காக அவங்க அழகான ஸ்வெட்டர் எல்லாம் தச்சு வச்சிட்டு இருந்தாங்க.
தீர்க்கதரிசி சொல்றாரு, அங்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எல்லா அப்பாயின்மெண்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க, நாட்கள் கடந்து போகிறது, நாட்கள் போய்கிட்டே இருக்குது, நடப்பதே கிடையாது. ஆகவே இந்த அம்மா சோர்ந்து போச்சு. இப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, ஒரு பிராண உற்பவ கால திட்டத்துல நான் திரும்பி வருவேன். ஷாராளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பையனை பார்த்துக்குவா. பிள்ளை கிடையாது, ஒரு பையன் 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 ஒரு குமாரை பிறப்பா. உள்ள இருக்கிற அம்மாக்கு, எனக்கு இந்த பீரியட்ஸ் எல்லாம் நின்று போய் எத்தனையோ வருஷங்கள் ஆகிறது, என்னுடைய கர்ப்பப்பையெல்லாம் செத்து போச்சு, என் ஆண்டவனுக்கு இன்பம் உண்டாயிருக்குமா? ஓ, அவர் கிழவனாய் மாறி போயிட்டா. இதெல்லாம் யோசிச்சு அம்மா இருதயத்துல சிரிச்சாங்க. அங்க இருக்கிறவர் சொல்றாரு, ஏன் ஷாராள் சிரிக்கிறா? முன்னாடி ஷாராள் கிடையாது, அவங்க இன்னும் ஷாராளை பார்க்கல. ஆனால் கூடாரத்துக்குள்ள இருந்த ஷாராள் சிரிக்கிறதை பார்த்து இங்க சொல்லுகிறார், ஷாராள் சிரிக்கிறார், நகைக்கிறாள். அந்த அம்மா சொல்ல, ஐயோ நான் சிரிக்கல. வாசிக்கிறேங்க கவனிங்க. 11வது வசனம். ஆபிரகாமும் ஷாராளும் வயது சென்று முதிர்ந்த வயதவா இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு ஷாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் ஷாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஷாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யே என்று சொல்வானே? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உணர்த்து திரும்ப வருவேன். அப்போது ஷாராள் ஒரு குமாரனோடு கூட இருக்க போகிறாள். ஷாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அவர், இல்லை நீ நகைத்தா என்றார். எங்க அந்த அம்மா கூடாரத்துக்குள்ள இருந்து இருதயத்துல சிரிச்சுட. இவர் சொல்லுகிறார், இந்த எல்லா காரியமும் முழுமையடைந்தது சொல்லிட்டாரு. இதுதான் ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தினுடைய அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேசி வந்த தேவனாகிய கர்த்தர் மாம்ச சரீரத்துல கடைசியாக அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறி போன சம்பவம் முடிஞ்சது. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இப்ப என்ன செய்யறாங்கன்னா, புறப்பட்டாங்க. புறப்படுகிற நேரத்தில் 16வது வசனம் கவனிங்க. பின்பு அந்த புருஷர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவரோடு கூட போய் வழி விட்டு அனுப்பினார். இந்த கல்ச்சர் எங்க கத்துட்டோம்? வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வர்றாங்க, வந்த பிறகு அவங்களை வழி விட்டு வாசல் வரைக்கும் போய் விடுவோம் பாருங்க. இது எல்லாமே அவருடைய பழக்க வழக்கமாக இருந்தது. ஆபிரகாம் அவங்க புறப்படுகிற நேரத்துல 2 தூதர்கள் சொல்றாங்க, சீக்கிரம் அவசர அவசரம் போக வேண்டியது இருக்கு. நாங்க போனோம். 2 பேரையும் போய் வழி விட்டு அனுப்பிட்டு அவங்க நேரா சோதமுக்கு போயிட்டாங்க. யார் போல? கர்த்தர் போல. கர்த்தர் ஆபிரகாமோடு கூட தங்கி விட்டார். ஆபிரகாமோடு கூட தங்கி இருக்கிற நேரத்துல கர்த்தர், நான் செய்ய போகுது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ விஷயத்தை சொன்ன பிறகு ஆபிரகாம் அவருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, ஒரு 50 நீதிமானதை அழைப்பீங்களா? 40 நீதிமானதை அழைப்பீங்களா? 20 நீதிமானதை அழைப்பீங்களா? 10 நீதிமானதை அழைப்பீங்களா? இப்படியாக அவர்கிட்ட பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். காரணம், சொதோமில லோத்தை தவிர நீதிமான்கள் ஒருவரும் கிடையாது. சொதோம் குமராவுடைய பாவம் பரலோகத்தை எட்டினபடினால தேவன் இப்போது கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பரலோகத்துக்கு போயிட்டே இருக்குது. சொதோம் குமராவிலே ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இருந்தாங்க. சொதோம் குமரா தேவனுடைய பார்வைக்கு மிக மோசமா இருக்குது. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் போயிட்டே இருக்கு. இப்ப பரலோகத்தின் அதிபதி என்ன செஞ்சிட்டானா, தம்முடைய தூதர்களை அனுப்பி அது உண்மைதான போய் பார்த்துருவாங்க. 2 பேர் போய் பார்த்தாங்க. போய் பார்த்தா அவங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அது அப்படியே உண்மையா இருந்தபடினால அடுத்த நாள் தீர்ப்பு கூறப்பட்டது. சொதோம் குமரா வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி முழுவதுமாக அழிக்கப்பட்டு போயிடுச்சு. இதுதான் சம்பவம். இது ஏறக்குறைய ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்த்தோம். அங்கு இருந்துதான் தேவன் தம்முடைய திட்டங்களை பூமியை நிறைவேற்றி கொண்டு வந்தார். இப்போது நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததியா இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இப்ப அதுக்கும் நமக்கு என்ன சம்பவம் அதான் இன்னைக்கு செய்தியில பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, கவனிங்க.
தேவன் இந்த கடைசி நாளிலே அவர் தம்மை மாம்சத்திலே மறுபடியும் வெளிப்படுத்த போவதாக வாக்களித்து உள்ளார். திரும்ப நான் சொல்ற வாசிக்கிறேன். கடைசி நாட்களில் அவர் தம்மை மாம்சத்தில் மறுபடியும் வெளிப்படுத்த போவதாக வாக்களித்துள்ள இரண்டாவது முத்திரையில பேசுகிறார். இது நடந்து முடிந்த சம்பவம். இது எல்லாமே ஒரு ஷேடோ, ஒரு பேட்டர்ன். ஆனால் அதற்கும் நம்முடைய காலத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 28, 21, 30. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலே, மனுஷகுமார் நாட்கள் கிடையாது, இயேசுனான மனுஷகுமாரா இருக்கிறார். ஆனால் இயேசு இன்னொரு காலத்தை குறித்து பேசுகிறார். மனுஷகுமாரனாய் வெளிப்படும் காலத்துல, லோத்தின் காலத்துல நடந்தது எப்படியோ அப்படியே நடக்க போகிறது. என்ன நடந்தது? 19ஆம் அதிகாரத்துல அந்த 2 தூதர்களும் சாயங்காலத்திலே சோதமுக்கு வந்தார்கள். இங்கே லோத்து அந்த 2 பேரையும் ஆண்டவமாரே என்று கூப்பிட்டு அவங்க வீட்டுக்குள்ளாக அழைத்து கொண்டு போனார். அடுத்த நாள் சூரியன் உதயமாகிற அந்த காலகட்டத்தில் சோதோம் எரிந்து சாம்பலாக்கப்பட்டது. இது ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வு. ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் மாம்ச சரீரத்தை ஒரு மனுஷனை போல வந்து அவருக்கு முன்பாக உட்கார்ந்து ரொட்டியும் கறியும் வெண்ணையையும் பாலையும் பாலாடை கட்டியும் சாப்பிட்டு ரொம்ப நேரம் அவர்கிட்ட ஒரு மனுஷனை போலவே இருந்து பேசிக்கிட்டு தம்முடைய திட்டங்களை தேவன் நிறைவேற்றி இருப்பார். ஆனால் இது எதிர்காலத்தில் நடக்கும் என்பது தேவன் ஒரு ஷேடோவாக மறைத்து வைத்திருந்தார். சாலமோன் சொல்கிறான், முந்தின நடந்தவைகளே இனிமேலும் நடக்கும். அப்படியே அந்த பேட்டர்ன் எங்க நடந்துச்சு? இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே லோத்து நாட்களில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாருடைய நாட்களில் நடக்கப் போகிறது. தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, தேவன் திரும்ப மாம்சத்திலே வெளிப்பட போகிறார். எப்படி திரும்பமா? ஐயா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷகுமாரனாக ஸ்திரீயின் வித்தாக 33 வருஷம் அந்த பூமியில வாழ்ந்து கல்வாரி சிலுவையில கிருபாதார பலியாக்கப்பட்டு மரித்து அடக்கம் உயிர் தெழுந்து பெந்தகோஸ்தே நாளிலே சபைக்கு தம்முடைய ஆவியை அனுப்பி 2000 வருஷமாய் சபையை அவர் கட்டி காப்பாற்றி கொண்டு வருகிறார். அந்த தேவன் திரும்ப மாம்சத்திலே தன்னை வெளிப்படுத்த போகிறார். எப்படி? இயேசு என்ற சரீரத்தில் கிடையாது. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இயேசுவாக அந்த சரீரத்தில் பாலஸ்தீன உடை அணிந்து கொண்டு கிடையாது. அவர் எப்படி வர போறாரு? ஆனா மாம்ச சரீரத்தில் வெளிப்படுவார். தேவனுடைய அந்த ஸ்பிரிட் ஒரு மனுஷ சரீரத்தில் வெளிப்பட்டு ஆபிரகாமை எப்படி சந்தித்து வாக்குத்தத்த குமாரன் வெளிப்படுவதற்கு முன்னாடி ஆபிரகாமை மாம்ச சரீரத்தை வெளிப்பட்டாரோ அந்த தேவன் திரும்ப இந்த காலத்துல அதே காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை வாசிச்சுட்டு பிறகு நான் செய்திக்குள்ளாக போக விரும்புகிறேன். கவனிங்க. அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு 2 மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய சுருக்கத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. 1918வது வருஷத்துல பிறந்த ஒரு மனுஷன் 11வது மாசம் 7ஆம் தேதி 11வது மாசம் 1918வது வருஷம் ஒரு நல்ல கிறிஸ்தவ அப்பா அம்மா. அதை செய்து நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. பிறகு நான் இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு நான் என்ன சொல்ல வரேன்னா அதை சீக்கிரமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 7ஆம் தேதி 11ஆம் மாசம் 1918வது வருஷம் அமெரிக்க நாட்டில் ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம் இருந்தது. ஒரு நல்ல அப்பா, ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன். இந்த பையன் அப்படியே வளர்ந்துட்டு வர ஆரம்பிச்சான்.
அவன் வாலிபனாய் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தது. அப்ப இந்த பையன் கூட இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட பையனுக்கு இருந்தாங்க. ஆனா இந்த பையன் மட்டும் என்ன செஞ்சான் பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாமல் அவன் மனம் போன போக்கில் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு அவன் இஷ்டத்துல வாழ்ந்துகிட்டே இருந்தான், அப்படியே போயிட்டு இருந்தான். ஆனா அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்படியாவது இவன் தேவனை புரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்படணும், அதுக்காக அம்மா ஜெபிச்சாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாய்மார்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய தாய்மார்கள் வேண்டும். அந்த அம்மா ஜெபிச்சாங்க, அப்பாவும் ஜெபிச்சாங்க, ஜெபிச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஜபத்துக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம அந்த பையன் ஊதாரியா அங்கே எங்கே சுத்திக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா இவனுடைய ஃப்ரெண்டெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படிதான், எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஒரு ரட்சிக்கப்படாத பையனுக்கு ரட்சிக்கப்பட்ட ஃப்ரெண்ட் இருக்கிறான்னா ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்ப அமெரிக்க நாட்டில் பாத்தீங்கன்னா கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டம் போடுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல நாட்களாக கூடாரம் அமைத்து தொடர்ச்சியாக இந்த சுவிசேஷ கூட்டம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா என்ன செஞ்சாருன்னா, அவங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து கூட்டத்துக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க. அவங்க வீட்டுல ஒரு வேன் இருந்துச்சு, ஒரு வண்டி ஒன்று இருந்துச்சு. அவங்க அப்பா என்ன செய்வாரா, இந்த பையன் வாலிப பையன் பாருங்க, இவன் அந்த வண்டி ஓட்டணும் ரொம்ப ஆசைப்படுவான். ஆனா அவங்க அப்பா அவனுக்கு வண்டி தர மாட்டார். வாலிப பையனா இருக்குன்னா அவனுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு தர மாட்டாங்க. அவனுக்கு வண்டி ஓட்டுவான், டிரைவிங்கு தெரியும், அவனுக்கு வண்டி ஓட்ட மாட்டான். அப்போ அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் போய் கூப்பிட்டாங்க. சோன் இடத்துல ஒரு சுவிசேஷ மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, நம்ம எல்லாம் வா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்குலாம் விருப்பம் இல்லைப்பா, நான் வரல. அப்போ அவங்க ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னாங்களாம், அங்கிள் இவங்கிட்ட நீங்கள் வண்டியை கொடுத்தீங்கன்னா அவன் வண்டி ஓட்டிட்டு வருவான், வண்டி கொடுத்துருங்க. சரி அவங்க அப்பா நான் செஞ்சேன், சரி வண்டி அவனும் ஓட்டட்டும், எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த பையன் வண்டி ஓட்டிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனாங்க. அங்கே கூட்டம் நடந்துக்குது. கிட்ட வந்த பிறகு ஒரு கண்டிஷன் போட்டான், நான் வருவேன் ஆனா உள்ளலாம் வரமாட்டேன், நான் வெளியே இருப்பேன், நீங்க போங்க கூட்டத்தில் கலந்துக்குங்க, எல்லாம் செய்யுங்க, முடிச்சுக்கிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்படி உங்களை வண்டியில ட்ராப் பண்றேன், ஆனா நான் உள்ளலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். வந்தவங்களுக்கு வேற வழி கிடையாது, சரி பரவாயில்ல வெளியே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5 நாள் ஆச்சு. 5 நாளும் வந்த ஃப்ரெண்டுங்க எல்லாம் உள்ள இருப்பாங்க, இந்த பையன் மட்டும் உள்ள வர மாட்டான், வெளியே கார் ஓட்டிக்கிட்டு வண்டியிலேயே வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அப்ப 5வது நாள்ல ஒரு அழகான ஒரு பாட்டு அங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டு பாடிக்கிட்டு அந்த பாட்டை குறித்து விவரித்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அந்த சகோதரன். பாடின சகோதரன் அந்த பாட்டை குறித்து விவரித்து இப்படியாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்ப பசங்க போயிட்டு அந்த பையனை உள்ள கூப்பிட்டாங்க. அந்த பாட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப இந்த பையன் கூட என்ன செஞ்சாரு, நேரா உள்ள வந்தார். உள்ள வந்த உடனே அந்த பாட்டு பாடின மனுஷன் அதை வியாக்கியானப்படுத்தி அதை விவரிச்சு பேசிக்கிட்டே இருந்து இந்த பாட்டை திரும்ப வருஷம் கண்டினியூ பண்றாரு. பாடுற நேரத்துல இந்த கையை நேரம் அந்த பையனுக்கு நேரம் நீட்டுறாரு. அவர் பாடிக்கிட்டே தன்னுடைய கையை அந்த பையனுக்கு நேரம் நீட்டுற நேரத்துல இந்த பையனுக்கு ஒரே ஷாக்கு, என்னப்பா இந்த பாட்டு என்ன பார்த்து எனக்கு முன்னாடி அந்த கையை நீட்டி பாடிட்டு இருக்கிறாங்களே அப்படி அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த பாட்டுடைய கருத்து என்ன அப்படி பார்த்தோன்னா, அதனுடைய அர்த்தம், நீ ஏன் உன்னை என்னிடம் தரக்கூடாது. அந்த பாட்டுடைய அர்த்தம், நீ ஏன் உன்னை என்னிடம் தரக்கூடாது. அந்த பாடி இருந்த மனுஷன் கையை நேரம் அந்த பையனுக்கு நேரம் நீட்டின உடனே என்ன பார்த்து பேசுறாரு, அந்த பாட்டை அந்த பையனை ஏதோ செஞ்சது. அவன் தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான், வாழ்க்கை மாறினது. பிறகு அந்த வாலிப பையன் போய் மிலிட்டரி கேம்ப் இருக்கிற அந்த இடத்துல போய் இயேசுவை பத்தி சொல்றான். அங்க உள்ள மிலிட்டரியில இருக்கக்கூடிய மிலிட்டரி மேன் அநேகர் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. பிறகு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்கானாய் அந்த பையன் மாறி போயிட்டான். 1918ஆம் வருஷம் 11ஆம் மாசம் 7ஆம் தேதி பிறந்த பையன். அவருடைய பெயர் பில்லி கிரஹாம். 1918ஆம் வருஷத்துல பிறந்தவர். இன்னொருத்தர் நான் சொல்ல கவனிங்க, என்னப்பா என்னவோ பிரசங்கம் பண்ணிட்டு என்னவோ கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறிய, இன்னொருத்தர் சொல்றேன். இன்னொரு குடும்பத்துல ஒரு நல்ல தேவ பக்தி நிரம்பின ஒரு அம்மா, தேவ பக்தி உள்ள ஒரு அம்மா இருந்தாங்க.
அந்தமா நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற நேரத்துல பக்கத்துல உள்ள யாரோ ஒரு பிலீவருக்கு உதவி செய்யறதுக்காக இந்த அம்மா என்ன செஞ்சுக்கிறாங்க, போனோம். அந்த பிலீவருக்கு ஏதோ உதவி செய்யறதுக்காக போறாங்க. போற நேரத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்தை தாண்டி போனோம். அங்க ஏதோ வேலி போட்டு வச்சிருந்தாங்க. வேலியை இந்த அம்மா தாண்டுகிற நேரத்துல அந்த வேலி இந்த அம்மாவை அதிகமா பாதிச்சுச்சு. இந்த அம்மாவோ நிறைமாத கர்ப்பிணி. இந்த அம்மா நல்ல காரியத்துக்கு போனாங்க, யாருக்கும் உதவிக்கு போறாங்க. ஆனா அந்த வேலி என்ன செஞ்சுச்சு பாத்தீங்கன்னா, இந்த அம்மாவை கிழிச்சு உடம்பெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. அப்ப இந்த அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு சுகபத்திரமாய் ஒரு பிள்ளைய தந்தினா அவனை நான் என்ன செய்வேன் அப்படி பார்த்தேன்னா, உங்களுடைய ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருவான். ஆண்டவரை எனக்கு சுகபத்திரமா பிள்ளை வேணும் அப்படி ஜபிச்சாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு பிரசவ நாள் வந்தது. அந்த அம்மா ஒரு அழகான ஆம்பளை பிள்ளையை பெற்று எடுத்தாங்க. அந்த பிள்ளைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். சந்தோஷமான பிறகு அந்த பையனை பார்க்கறாங்க. பையனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்துட்டு, அவனுக்கு தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த பையன் அவன் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறான். என்னையா நடந்துச்சு? கடைசியில 17 வயசு ஆயிடுச்சு. 17 வயசான பிறகு வீட்டோட ஓடி போயிட்டான். அந்த பையன் வீட்டுக்கு வரவே இல்லை. எப்படி போயிட்டு இருக்கிறான்? ஒரு முறை அந்த பையன் திருப்பி வந்து அந்த அம்மா ஒன்றும் பெருசா கவலைப்படலை. அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ என்னை விட்டு ஓடி போயிடுவ, என் ஜபத்துல இருந்து உனக்கு தப்பிக்க முடியாதடா. நீ வயிற்று இருக்கிற நேரத்திலே நான் உன தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உனக்காக நான் ஓயாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னோட ஜெபத்தை தாண்டி எங்கேயும் ஓடி போக முடியாது. 17 வயசுல ஓடி போன பையன் திரும்பி வீட்டுக்கு வரான். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவன் பேசுற நேரத்துல திக்குவாய். தன்னுடைய பேரை சொல்றதுக்கு திக்கு பேசணும். அம்மா இவனை போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. போய் திரும்பி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்த பையனுக்கு இப்போ காச நோய், டிபி வியாதி வந்து 2 நுரையீரலும் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. 2 நுரையீரல் ஸ்பாயில் ஆன பிறகு பையன் டிபி முத்தி போய் அப்படி வீட்டுக்கு பரிதாபமா வரான். திக்குவாய். அம்மா யோசிக்கிறாங்க, ஆண்டவரே வயிற்றுல இருக்கிற நேரத்துல இவன் அப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரை, இவன் மறிக்க கூடாது, இவனுக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்தது நீங்க ஆண்டவரை. நான் திரும்ப இவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போறேன். ஆனா இப்போ காச நோயில பாதிக்கப்பட்டு இருக்கிறான். திக்குவாய். என்ன தெரியல. திரும்ப அம்மா அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லி நேரா ஒரு கூட்டத்துக்கு கொண்டு போறாங்க. அங்கு போன பிறகு அங்க இந்த பையனுக்கு ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கிறாரு. கர்த்தர் கிருபையா இறங்கி வந்து அவனுக்கு புதிய நுரையீரல்களை சிருஷ்டித்தாரு. திக்குவாய் அவனை விட்டு கடந்து போனது. என்ன நடந்தது? அவனும் தேவனுக்கு மகத்தாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். அமெரிக்காவை கலக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். இவருடைய ஊழியத்துல தேவன் சுகம் அளித்தலை கொடுத்தார். இவர் ஒரு பெந்தகோஸ்த பின்னணியத்திலே இருந்தார். ஹோலி பெந்தகோஸ்த என்ற ஒரு அற்புதமான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவரோ ஒன்னு மெத்தடிஸ்ட் இருந்தாங்க, ஒன்னு பாப்டிஸ்ட் இருந்தாங்க. ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து வந்தார். இந்த 2 பேரும் எந்த வருஷத்துல பிறந்தாங்க பாத்தீங்கன்னா 1918வது வருஷம். இவர் ஜனவரி மாதம், அவர் நவம்பர் மாதம். இவர் 24 ஜனவரி 24 பிறந்தார். இவருடைய பெயர் குடும்ப பெயரோடு கூட ஹோரல் ராபர்ட் என்ற பெயர் வச்சாங்க. பில்லி கிரஹாம், ஹோரல் ராபர்ட் 2 பேரும் சமகாலத்துல பிறந்தவங்க. ஏறக்குறைய இந்த 2 பேருடைய மரணம் பாத்தீங்கன்னா 2000 தாண்டியது. பில்லி கிரஹாம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நம்ம காலத்துல இறந்து போனாரு. ஓரல் கூட ஏறக்குறைய 2000 தான் அவர் இறந்து போயிருக்கிறார். 1918வது வருஷத்துல பிறந்தாரு. 2009 ஓரல் மரித்திருக்கிறார். இவர் 2018 பில்லி கிரஹாம் மரிச்சிருக்கார். ஏறக்குறைய இருந்தது பாத்தீங்கன்னா பில்லி கிரஹாம் 99 100 வயசுல கடந்து போனார். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவை கலக்கின ஒரு மகத்தான ஊழியக்காரர். எத்தனை பேர் இருந்தாங்க அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா? தலைச்சிறந்த நிறைய ஊழியக்காரராக இருந்தாங்க. ஆனால் இந்த 2 பேர்ல பில்லி கிரஹாமுடைய ஊழியம் அற்புத அடையாளம் எதுவும் கிடையாது. பிரசங்கிப்பார், ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்க்கப்பட்டாங்க. ஹோரல் ராபர்ட்டுடைய ஊழியம் மகத்தான ஊழியமா இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சேர்க்கப்பட்டு கொண்டு வந்தாங்க. சரி, அதுக்கு இதுக்கு என்ன? தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், கவனிங்க. பிரதர் பேனம் என்ன சொல்லுகிறார்? இந்த ஹோரல் ராபர்ட்டையும் பில்லி கிரஹாமையும் என்ன சொல்றார் கவனிங்க.
நவீன பில்லி கிரகாம் மற்றும் உள்ளே இருக்கிற அவர்களை வெளியே இழுத்தார்கள். என்ன சொல்ல வராரு அப்படி பார்த்தோம்னா, சரி இந்த ரெண்டு பேரையும் சொல்லிட்டேன். முக்கியமான ஒருத்தர் 1909 ஏப்ரல் 6ஆம் தேதி. நான் ஆரம்ப காலத்துல என்ன நினைச்சேன் பாத்தீங்கன்னா, இவருக்கு பிறகுதான் இவங்களுக்கு பிறகுதான் தீர்க்கதரிசி பிறந்திருப்பா அப்படி யோசிச்சேன். ஆனா இவருக்கெல்லாம் சீனியர் வராரு. 1909ஆம் வருஷம் 6ஆம் தேதி ஏப்ரல் மாசம் பிறந்து தேவன் இவரை பயன்படுத்த ஆரம்பிச்சார். எந்த கிறிஸ்துவ பின்னணியும் கிடையாது. அவருடைய ஊழியத்தில் தேவன் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வர ஆரம்பித்தார். பல நேரங்களில் தீர்க்கதரிசியான ஹோரல் ராபர்ட்டை குறித்து மிக அற்புதமாய் பேசுவார். பில்லி கிரகாமை குறித்து மிக அற்புதமாய் பேசுவார். ஹோரல் ராபர்ட்டை பத்தி பேசுற நேரத்துல அவர் ஒரு அற்புதமான ஒரு வேட்டை நாயை போன்ற அவருடைய பிடியை யாரும் தப்பிக்க முடியாது, அவருடைய ஊழிய மகத்தாய் இருக்கிறது அப்படி சொல்லுவார். சில நேரங்களிலே அவருக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தீர்க்கதரிசி இருந்தது. அவர்கள் தீர்க்கதரிசியை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசியோ இந்த ஹோரல் ராபர்ட்டையும் பில்லி கிரகாமையும் மிகவும் தெளிவாக, ஏன்னா அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார், தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். என்ன நடந்துச்சு ஒரு முறை பாத்தீங்கன்னா, அந்த பில்லி கிரகாமுடைய ஊழியத்துல கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன பிறகு ஒரு முஸ்லிம் ஒருத்தன் என்ன செய்யறான்னா, இயேசு கிறிஸ்து தான் செய்கிற அற்புதத்தையும் என்னை விசுவாசிக்க செய்வான்னு சொன்னானு, நான் சோன் ஒரு மனுஷனை கூப்பிடுவேன், உன்னால் சுகமாக்க முடியுமான்னு கேட்டவுடைய கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த வார்த்தை பேனத்துக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டமாச்சு. பல செய்திகள் சொல்லுவார். அவர் தலைச்சிறந்த ஊழியக்காரர் தான். நான் அவரோடு கூட எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் ஒருவேளை அவரால் முடியாமல் போனா கூட எங்களை சார்ந்த அத்தனையும் ஊழியக்காரர் இருக்கிறாங்க, கொண்டு போய் இருக்கலாமே. அந்த தலைச்சிறந்த ஊழியக்காரன் கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆனா அவருடைய ஊழியர்களை அவங்க பரிபூர்ணமா செஞ்சாங்க. பில்லி கிரகாம் ஏறக்குறைய ஒரு 99-100 வயது வரைக்கும் பூமியில வாழ்ந்தார். இந்த பில்லி கிரகாமை பார்த்து அமெரிக்க நாட்டில் அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நாட்டு ஜனாதிபதி ஆவதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா நீங்க ஜனாதிபதி ஆயிடுங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படி சொன்னாங்க. அதுக்கு பில்லி கிரகாம் சொன்னாரு, ஏப்பா ஜனாதிபதியை பார்க்கணும், நான் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறேன், பரலோகம் என்னை அனுப்பி இருக்கிறது, பரலோகத்தினுடைய பிரஜையா நாங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நான் என்ன சொல்ல வர அப்படி பார்த்தோம்னா, ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் சந்தித்தது போலவே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுடைய ராஜரீக வித்தாகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்த அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை சந்திக்கும்படியாக தேவன் திரும்ப ஒரு முறை மாம்சத்திலே தன்னை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இருந்தது. ஆகையினால் தீர்க்கதரிசி என்ற மனுஷனில தேவன் மனுஷகுமாரன் என்ற ஊழியத்தை நம்முடைய காலகட்டத்தில் அவர் செய்தார். அவர் சொல்லுகிறார், நான் அந்த மனுஷகுமாரன் அல்ல, அவர் அந்த மனுஷகுமாரன், ஆனா இவரும் மனுஷகுமாரன். அந்த மனுஷகுமாரனுடைய ஊழியம் லூக்கா சுவிசேஷம் 17:30 எங்க ஃபுல்ஃபில் ஆகுது? இவருக்குள்ள ஃபுல்ஃபில் ஆச்சு. மனுஷ சரீரத்துல திரும்ப ஒரு முறை கூட இயேசு மனுஷ கூடாரத்தில் இருந்து தம்முடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றி கொண்டிருக்க ஆரம்பித்தார். எதற்காக? யாரை சந்திப்பதற்கு? சபை கர்ப்பவதி ஆயிடுச்சு, வாக்குத்தத்தத்தில் அவர் சார்ந்திருக்கிறார். இப்போ வாக்குத்தத்த குமாரனை வெளியே கொண்டு வருவதற்கு, ஆபிரகாமை போல ராஜரீக வித்தை கொண்டு வருவதற்கு தேவன் மாம்சத்திலே வெளிப்படுகிற நேரத்தில் நவீன தூதராகிய ஹோரல் ராபர்ட்டும் பில்லி கிரகாமையும் தேவன் இந்த பூமியில காட்சிக்கு அனுப்ப ஆரம்பித்தார். என்ன நடந்துச்சு தீர்க்கதரிசி சொல்றார். நான் வேற ஒரு விஷயத்தை நான் வாசிச்சு நம்ம கடந்து போகலாம் நினைக்கிறேன். நவீன பில்லி கிரகாமை கவனிங்கள். அவர்கள் தூதர்கள், சோதமுக்கு அனுப்பப்பட்ட செய்தியாளர்கள். பில்லி கிரகாம் மெத்தடிஸ்ட் நபர், மேலும் பெந்தகோஸ்த நபர் ஹோரல் ராபர்ட். இந்த ஸ்தாபனங்களை எல்லாம் அங்க பாபிலோனிலே அவ்வளவாக இணைந்து செயல்படுகிறது. ஆபிரகாம் இவைகளுக்கு எதற்கும் பிரதிநிதி அல்ல. அவன் பட்டணத்தை தேடவில்லை, ஒரு ராஜ்யத்தை தேடினான். அந்த மூவரில் ஒருவர் அங்கேயே அவனோடு தரித்து அவர் யார் என்று அவனுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார்கள். என்ன சொல்ல வராரு இங்கு? மாம்சத்தில் வெளிப்பட்ட யெகோவா ஆபிரகாமோடு தங்கிவிட்டா, சோதம் குமராவுக்கு 2 தூதர்கள் போயிட்டாங்க லோத்தை சந்திப்பதற்கு. இங்கு இவர் தங்கிவிட்டு ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார். என்ன அடையாளத்தை காண்பித்தார்? தனக்கு முதுகுக்கு பின்னாடி கூடாரத்தில் இருக்கிறதான ஷாராளுடைய இறுதிய ரகசியத்தை இங்க சொல்ல ஆரம்பிச்சார்.
ஆகையால தீர்க்கதரிசி தம்முடைய ஊழியத்துல பல நேரங்களில் அப்படி திரும்பி முதுகு பின்னாடி இருந்துட்டு மக்களுடைய இறுதி ரகசியத்தை சொல்லுவார். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவர் திரும்பி சொல்றாரு. ஏன் நம்ம ஊர்ல கூட ஒருத்தர் செஞ்சாரு, அவருக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது. இங்க அவர் எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், ஆபிரகாமை சந்தித்த அந்த மகத்தான யெகோவா திரும்ப மாம்ச சரீரத்தில் வந்து ஆபிரகாமுடைய சந்ததியை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். யாரு? எல்லாத்தையும் விட்டு வார்த்தையை பற்றி கொண்டு, உலகம் என்ன சொன்னாலும், சரீரம் என்ன சொன்னாலும், ஓ பீரியட்ஸ் நின்று போச்சு, கர்ப்பப்பை சுருங்கி போச்சு, எது இருந்தாலும் கூட ஒரு நாள் வரப்போகுது, இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படுது. ஆபிரகாமை மாம்ச சரீரத்துல அந்த தேவனாகிய கர்த்தர் சந்தித்து போன பிறகு என்னையா நடந்துச்சு? ஆபிரகாம் மறுரூபமாக்கப்பட்டார். என்ன நடந்தது? தேவன் மாம்ச சரீரத்தை சந்தித்த பிறகு இப்போது ஆபிரகாம் கிழவனாய் இருந்த இந்த ஆபிரகாம், கிழவியா இந்த ஆபிரகாம் சாராள், என்ன நடந்துச்சு? அவருக்குள்ளாக மாம்ச சரீரத்தை தேவன் வெளிப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய சத்தத்தை அவர் தொடர்ச்சியாக கேட்டுட்டு வர்றார். 24 வருஷம் கேட்டுட்டு வந்தார். இப்பொழுதோ மாம்சத்துல தேவனை சந்தித்த உடனே அவருடைய சரீரம் மறுரூபமாக ஆரம்பித்தது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல அவர் உயர பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாறை அடையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். திரும்ப வாழ வயது வந்தது. ஆபிரகாம் திரும்ப மறுரூபமாக்கப்பட்டார். சாராள் வாலிப பெண்ணாய் மாறினார். ஆபிரகாம் வாலிப மகனாய் மாறினார். இப்பொழுது ஈசாக்கை பெற்றுக்கொள்ள முடிந்தது. எப்படி? கிழவ தள்ளார ஒரு கிழவ குழந்தை பெற்றுக்கிட்டானா? இல்லை ஐயா. 90 வயசு நிரம்பி ஒரு கிழவி குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. வயசு படி பார்த்தா 90 வயசு, வயசு படி பார்த்தா 100 வயசு தான். ஆனா சரீரம் இப்பொழுது மறுரூபமாய்விட்டது, மறுரூபமாய்விட்டது, மறுரூபமாய்விட்டது. நீங்க அக்கறைக்கு போவீங்க, அக்கறை ஒருவேளை 90 வயசுக்குள்ள இருக்கலாம், ஆனா நீ ஒரு வாலிப பெண்ணா இருக்க போற. அக்கறையில உங்களுக்கு 80 வயசுல ஒரு ஆணங்க போலாம், அங்க நீ ஒரு 20 வயசு வாலிபனா இருக்க போற. மறுரூபத்துக்காக தான் தேவன் இந்த சந்ததியை மாம்ச சரீரத்தில் அவர் சந்தித்தார். மாம்ச சரீரத்தை சந்தித்தோடு என்ன நடந்தது ஐயா? ஆபிரகாமுக்கு மறுரூபமானது. அந்த வார்த்தை சாராளை கர்ப்பவதியாய் மாற்ற ஆரம்பித்தது. 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் என்ன நடந்துச்சு. தேவன் சாராளை கராட்சித்தருளினார். தேவன் சொன்னபடி அவளை சந்தித்தார். அவள் கர்ப்பவதியானார். ஒரு அழகான பிள்ளையை பெற்றுக் கொண்டார். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு செய்தி சொல்ற, ஏகப்பட்ட தீர்க்கதரிசி ஏறக்குறைய தமிழ் செய்தியில எனக்கு தெரிஞ்ச தமிழ் செய்தி 18 இடத்துல இந்த ஹோரல் ராபர்ட் பில்லி கிரஹாம் திரும்ப 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 பேசிட்டு வரார். இன்னொரு செய்தியில் என்ன சொல்றாங்க அப்படிங்க, ஆபிரகாமோடு இருந்த அந்த ஒருவர் அங்கு வருவதை கண்டபோது அந்த காலத்தில் நவீன பில்லி கிரஹாமும் ஹோரல் ராபர்ட்ஸும் அங்கு சென்று குருடராக்கப்பட்டவருக்கு செய்தியை பிரசங்கித்தார்கள். என்ன சொல்றாரு? அங்க சோதம் குமராவுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் போன பிறகு அங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் குருடரா மாறி போனாங்க. லோத்துடைய வீட்டு வாசல் தெரியாம அங்கே சுத்தி சுத்திட்டு வந்தாங்க. அவருக்கு பிரசங்கிக்கப்படியா போனாங்க. வார்த்தை கேட்கல, நியாயத்திற்கு வந்தது. இன்னொரு செய்தி திருப்பி சொல்ல கவனிங்க. நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா? ஒரு தூதன் அங்கு போனா, ஒரு தூதனானவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமோடு தங்கி விட்டார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தூதன் அங்க போனா, ஆனா தூதனானவர் ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், யெகோவா, எலோஹிம், கர்த்தர், மகத்தான ராஜாதி ராஜா ஆபிரகாமோடு கூட. ஏன்னா ஆபிரகாம் ராஜரீக வித்து, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்துக்குரியவர், அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், அவன் வார்த்தை மீது சார்ந்து இலைப்பாடி கொண்டிருந்தவன், யெகோவாவுடைய மார்பகத்தில் உள்ள பாலை உறிஞ்சு குடிச்சவரா இருந்தபடியால யெகோவா அங்க தங்கிட்டாரு. வார்த்தை 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 பிடிச்சிட்டு இருக்கிற உங்களை கர்த்தர் கை விடுவாரா? உலகம் என்ன சொன்னாலும், யார் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணாலும், ஒரு காலகட்டத்தில் நீ யார் என்பது தேவன் நிரூபிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆபிரகாமை பார்த்து சாராளை பார்த்து நிறைய பேர் சொல்லு, யாரோ ஒரு யெகோவா அவர் கூப்பிட்டாரா, இவருக்கு பிள்ளையை தருவன் சொல்லிக்கிட்டே இருந்தா. இந்த மனுஷன் வயசாகி போச்சு, கிழவனா மாறி போயிட்டான். அந்த பெண்ணுக்கு வயசாகி போச்சு, கிழவனா மாறி போயிட்டான். இன்னும் நீங்க அது ஒரு நம்பிக்கை இருக்கிறீங்களா? யோபு சொன்னது போல, அவர் எங்களை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். அவர் வாக்குத்தத்தத்தை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷனும் அல்ல, மனமாறி போவதற்கு மனுப்புத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அடுத்த செய்திக்கு கவனிங்க. பில்லி கிரஹாம் பெயர் கிறிஸ்துவிடம் எழுப்புதல் உண்டாக்கினார். ஓரல் ராபர்ட்ஸ் பெந்தகோஸ்தே மக்களிடத்தில் எழுப்புதல் உண்டாக்கினார். இப்போது தேவனுடைய இயேசு தலைக்கல்லுக்கான ஜனங்கள் இழுக்கவும், தேவனுடைய குமாரனை மறுபடியும் கொண்டு வரவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காரியத்தை பூர்த்தி செய்யும்படியாக இந்த மீதியான இடத்துல வந்திருக்கிறோம். என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனாய். மிக முக்கியமாக கவனிங்க. எலியாவும் போஜனம் அடிமை செய்தினர். பில்லி கிரஹாம் எழுப்புதலை உண்டாக்கினார். ஹோரல் ராபர்ட்
பில்லி கிரஹாம் பெயர் கிறிஸ்தவத்தில் அனுப்பப்பட்டார். ஓரல் ராபர்ட் பெந்தகோஸ்தே மக்கள் மத்தியில் அனுப்பப்பட்டார். ஆனால் இயேசு தலைக்கல்லை கொண்டு வருகிற அந்த காலகட்டத்தில் தேவனுடைய குமாரனை மீண்டும் கொண்டு வர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தான், காரியத்தை பூர்த்தி செய்யவும் மீதியா இருக்கிற அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க மற்ற எல்லா கிறிஸ்துவ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களை சந்திக்கும்படியாக மகத்தான இயேசு மனுஷ குமார் என்ற நிலையில மாம்ச சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்தின அந்த காலத்தை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியானால் அன்னைக்கு ஆபிரகாம் வார்த்தையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமை மம்ரே சமபூமிக்கு வந்து தேவனை பார்த்தாரு. ரொம்ப வருஷம், 24 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஆபிரகாம் இன்னும் என்னோட வார்த்தையில உறுதியாக இருக்கிறான், என்னை நம்புகிறான், என் வார்த்தை மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால்தான் அவன் விசுவாசிக்கலாம் தகப்பன். அவன் விசுவாசிக்கலாம் தகப்பன். அவன் விசுவாசத்துல தளர்ந்து போகவில்லை. அவன் விசுவாசத்துல இன்னொரு வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்துல வல்லவனானா. அது வார்த்தை கவனிங்க ஐயா, விசுவாசத்துல வல்லவன். இன்னைக்கு விசுவாசத்துல வல்லவரா இருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை தேவன் கௌரவப்படுத்த வல்லவரா இருக்கிறாரு. விசுவாசத்தை வல்லவரா இருக்கிற உங்களுடைய விசுவாச தேவன் கௌரவப்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமை தேடி வந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கௌரவப்படுத்த வல்லவரா இருக்கிறார். அந்த 2 பேர்ல மிகாயேல், கேப்ரியல் அன்னைக்கு இன்னைக்கு தேவன் மனுஷனாக இடைப்பட்டு கொண்டு வருகிற நேரத்துல தீர்க்கதரிசியாக வில்லியம் மேரியன் பிரணாம் இடத்துல தேவன் வெளிப்பிராணம் செய்ய. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, ஹாம் என்ற பேர்ல தேவன் தலை சிறந்த ஊழியக்காரர் யாரும் பயன்படுத்தல. ஆபிரகாம், ஹாம். ஆனா பில்லி கிரஹாம் சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, நீங்க எண்ணி பாருங்க, அது 6 எழுத்து ஓரல். ஆனா பிரணஹாம் 7 எழுத்து. எப்ப எதுல என்ன கண்டுபிடிக்கிறாரு பாருங்க இவரு. என்ன சொல்ல வர்றாரு, அதுவும் ஹாம் இதுவும் ஹாமுதான். ஏன்னா இங்க ஆபிராமை தேவன் ஹாம் என்ற அந்த வார்த்தையை பொருத்தி தேவன் அவனை ஆசீர்வதிச்சாரு. இங்க பிரணஹாம் 7 எழுத்து, அங்க கிரஹாம் ஒன்று பில்லி கிரஹாம். அந்த பில்லி கிரஹாம் பார்த்தீங்கன்னா 6 எழுத்து. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காலகட்டத்தில் ஓரல் ராபர்ட், பில்லி கிரஹாம், பிரணாம் என்ற அந்த மகத்தான ஊழியம் இந்த பூமியை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இனி காலம் கிடையாது. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, வார்த்தைக்கு உண்மையா ஜீவிங்க. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கும். பரலோகத்தின் தேவன் உங்களை ஒருபோது வெட்கப்படுத்த விடுவது கிடையாது. யாரும் உங்களை என்ன சொன்னாலும் பரலோகத்தின் தேவன் உங்கள் பக்கத்தில் இருப்பார். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வல்லவராக. இன்னும் பேசிக்கிட்டே நேரம் ஆயிடுச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நம்ம யாரும் எழுந்து நிற்கலாமே. நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். அன்றைக்கு ஆபிரகாமை சந்திப்பதற்கு 2 தூதர்கள் வந்தாங்க, கேப்ரியல், மிகாயேல், கர்த்தர். 3 பேரை சந்திச்சாங்க. ஆனா ஆபிரகாம் கரெக்டா சொல்றாரு, ஆண்டவரே இதுக்குதான் அடியன் வீடு வரைக்கும் வந்தீங்க. ஆபிரகாமுக்கு தெரியும் 3 கடவுள் கிடையாது, அதுல ஒருத்தர் மட்டும்தான் யெகோவா. அவங்க வீட்டுல சாப்பிட்டாங்க. 2 பேரை வழிவிட்டு அனுப்புனாரு. 2 தூதருங்க நேராக சோதமுக்கு போனாங்க. அங்க போன உடனே லோத்து அவர்கள் ஆண்டவமாரே 2 பேரையும் ஆண்டவமார வர்ஷிப் பண்றான். உங்களுக்கு தெரியும் யார் தேவன்? ஒரே தேவன். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. இந்த கடைசி நாளில அவர் தாமே மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டு தம்முடைய மக்களை சந்திக்க வந்தவராக இருந்தார். எதற்காக? ஆபிரகாமுடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது போலவே இன்னைக்கு சபையானது மறுரூபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஷாராள் சபைக்கு அடையாளமாய் இருக்கிறாள். அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது போல இன்னைக்கு சபை மறுரூபமாக்கப்படுவதற்கு ஆயத்தமா இருக்குது. 2 தூதர்கள் சொதமுக்கு போனாங்க. கர்த்தரோ ஆபிரகாமோடு தங்கி விட்டார். ஓ, எத்தனை மகத்தான ஒரு காரியம்! ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிற, ஆண்டவரே நான் எந்த சபைக்கு போனோம், எங்க போனோம், எனக்கு ஒன்றும் தெரியல. அப்ப ஏதோ சில படக்காட்சி மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல அவர் நடந்து போயிட்டு இருக்கிறார். யாரும் சொல்றாங்க, இங்க பில்லி கிரஹாமுடைய கூட்டம் நடந்துகிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு.
அவரு நேரா ஒருவேளை ஆண்டவர் என்ன இங்கதான் நடத்துறாரு நினைச்சுக்கிட்டு நேராக அந்த கூட்டத்துக்கு போறாரு. ஆனா ஒரு சத்தம் சொல்கிறது, இல்ல நீ நடந்து கொண்டே இரு. அவருக்கு ஒண்ணும் புரியல. அவர் திரும்ப நடந்துகிட்டே இருக்கிறாரு. வேற ஒரு சர்ச்சு பாக்குறாரு. அங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு கல்யாணம் மாப்பிள்ளையும் பெண்ணும் அந்த சர்ச்சில இருந்து வெளியே வராங்க. அந்த சத்தம் சொல்கிறது, நீயோ இப்போது ஸ்தாபனத்திலிருந்து எல்லா காரியத்தையும் விடுவிக்கப்பட்டு மனவாட்டியாக இணைக்கப்பட்டு விட்ட. அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்ம எல்லா கோட்பாடுகளில் இருந்தோம், மத பழக்க வழக்கத்தில் இருந்தோம், உலக இச்சைகள் இருந்தோம், உலக பழக்க வழக்கத்தில் தேவன் உங்களை வார்த்தைக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். நீ மனவாட்டி மனவாட்டி மனவாட்டி. கர்த்தர் உன்னோடு கூட தங்கி இருக்கிறார். சொதமுக்கு கர்த்தர் போல ஐயா. அந்த 2 தூதர் போனாங்க, அதோட நியாய தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. லோத்தை தவிர மற்ற அத்தனை பேர் இறந்து போனாங்க. ஆனா ஆபிரகாமோ கர்த்தரோடு கூட தங்கி பேசிக் கொண்டிருந்தான். அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து பாடுவோமே. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியனை போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல். முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல். இயேசுவே ஆத்மனேஸ்வரே ஷாரோன் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, சுண்ட பரிமளமே, இந்த ரசத்திலும் அதிமதுரம். நாமமோ சுண்ட பரிமளமே, இந்த ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மனேஸ்வரே ஷாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, அதினாயிரங்களில் சீரந்தோ, அதினாயிரங்களில் சீரந்தோ. அவர் இடது கையில் தலைக்கு வலக்காரத்தாலே ஏற்றுகிறார். அவர் இடது கையில் தலைக்கு வலக்காரத்தாலே ஏற்றுகிறார். அவரே சத்த சோதமானே, என்னில் பறந்த கொடி நேசமே. அவரே சத்த சோதமானே, என்னில் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மனேஸ்வரே
சாரோனே ரோஜாவும் லீலி புஷ்பமும் ஆயிரம் எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாசத்தின் 1ஆம் தேதி ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் பாராட்டின இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. ஒவ்வொரு மீதும் உடைய கிருபையின் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் மீது உடைய கிருபையின் கரத்தை நீட்டி அவளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் வேண்டுகிறோம் ராஜாவே. தேவனுடைய ஸ்தோத்திரம். நீர் ஒரு நாளோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ பாதுகாக்கிறது கிடையாது கர்த்தாவே. முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன், சோப்பேன் சொன்ன தேவனாகிய கர்த்தர், உலகம் முடியும் பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன வாக்குமாரா தேவன் இந்த பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக, சாயங்காலம் நடக்கிற ராபோஜன கூட்டத்தையும் கூட தயவாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சாயந்தரம் நமக்கு ராபோஜன ஆராதனை இருக்கும். சரியாக 5 மணிக்கு நாம் மீண்டுமாய் கூடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.